வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 11. தன் வண்டியின் மீது சாய்ந்து நின்றிருந்தான் தேவ். அவனை கண்ட இவளது விழிகள் மகிழ்ச்சியில் விரிந்தது. அவள் அருகே வந்தான் யுவா. என்னாச்சு சூர்யா, டல்லா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ ஓகேவா? யுவாவின் குரலில் அவன் புறம் திரும்பினாள். ஆம், ஓகே தான் யுவா சார். சரி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க என்றவன் தேவின் அருகே சென்றான். அப்புறம் டிக்கெட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, செக் பண்ணிக்க, நான் கிளம்புறேன் என தேவ் செல்ல போக அவனை தடுத்தான் யுவா. ஹே, எங்க போற, வா என அவனை அழைத்தான். யுவா, நான் கிளம்புறேன், எனக்கு வேற ஒர்க் இருக்கு தேவ் கூற. எப்பா சின்சியர் சிங்கமே, கடை மொத்தமும் இங்கே இருக்கு, ஆள் இல்லாத கடையில நீ யாருக்கு டீ ஆத்த போற, வா என அவனை இழுத்துச் சென்றான். சூர்யா அஞ்சலியிடம் வந்தாள். ஹாய் என சூர்யா அழைக்க பதிலுக்கு அவள் ஒரு சிரிப்பை மட்டும் பதிலாக தந்தாள். ஏ சூர்யா, இப்ப எதுக்கு அவகிட்ட பேச்சு வச்சுக்கிட்டு, பதிலுக்கு அவ பேசவா போறா, வா நாம போலாம் என சந்திரிகா அவளை இழுக்க, சந்து சும்மா இரு, இன்னைக்கு நாம 2 பேரும் அஞ்சலி கூட இருக்கணும், வா என அவளை உடன் அழைத்து சென்றாள். அஞ்சலி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்களா? சூர்யா அவளிடம் பேச்சு கொடுத்தாள். ஆமா சூர்யா, அம்மா அப்பா ஃபேமிலியோட வந்திருக்கேன், நீங்க என அவள் பதிலுக்கு கேட்க, இல்ல, எங்க 2 பேருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, நான் கடையிலே கவனிச்சிருக்கேன், நீங்க 2 பேரும் எப்போ ஒன்னா இருப்பீங்களே, நீங்க ரிலேட்டிவ்ஸா? அஞ்சலி கேட்க சந்திரிகா அதற்கு பதிலளித்தாள். அதுக்கும் மேல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என சொல்ல அஞ்சலி புன்னகையுடன், உண்மைதான், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் மேலதான் என அவள் சிரிக்க, இதுவரை கடையில் முகத்தை தூக்கி வைத்ததை போன்று அஞ்சலி நடந்து கொள்வது சந்திரிகாவிற்கும் பிடிக்காது. இப்பொழுது அவளின் இயல்பான பேச்சு அவளுக்கு பிடித்திருந்தது. அனைவரும் ஒன்றாக உள்ளே சென்றனர். அங்கு தண்ணீர் விளையாட்டுகள் மற்றும் பல ராட்டின விளையாட்டுகள் என பல இருந்தது. சூர்யா, சந்திரிகா மற்றும் பலர் அங்கு முதல் முறை வருவதால் அனைத்தையும் விழிவிழிய பார்த்தனர். என்னப்பா, எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, இதுல எங்க இருந்து நாம ஏறி விளையாடுறது? ஆமா சந்து, எனக்கும் அதான் பயமா இருக்கு, கண்டிப்பா இதுலெல்லாம் என்னால வர முடியாது. சூர்யாவும் தயங்க, பார்க்க அப்படிதாங்க இருக்கும், ஆனா ஏறி ஆடுனா சூப்பரா இருக்கும், பயம் போய் இன்னொரு தடவை போகணும் போல இருக்கும், போய் ஆடுங்க என அஞ்சலி அவர்கள் இருவரையும் ஊக்கப்படுத்தினாள். இல்ல வேணா அஞ்சலி, ஏதாவது சின்ன விளையாட்டு எங்கேயாவது இருக்கும், அதிலேயே ஆடலாம், வாங்க போய் பார்க்கலாம் என மூவரும் ஒன்றாக சென்றனர். சிறு சிறு தண்ணீர் விளையாட்டுகள் மற்றும் சிறிய ராட்டினம் என மதியம் வரை பொழுது கழிந்தது. தேவும் யுவாவும் எதிலும் பங்கு கொள்ளாமல் சுற்றிலும் தங்கள் ஊழியர்களை கவனித்துக் கொண்டே வலம் வந்தனர். மதிய உணவும் அங்கேயே வழங்கப்பட்டது. சிலர் உணவுக்கு பிறகு மீண்டும் சுற்று சென்றுவிட பெண்கள் பெரும்பாலானோர் அங்கிருந்த புல் தரையில் ஓய்வாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பொழுதை கழிக்க ஒருவர் மாற்றி ஒருவர் ஏதாவது விளையாடலாம் என கூறி பாட்டுக்கு பாட்டு பாட ஆரம்பித்தனர். யுவா சுவாரஸ்யமாக அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். தேவ் அங்கிருந்து சற்று தள்ளி சென்று விட்டான். ஒரு மரத்தடியில் வந்து நின்றவன் புகைப்பிடிக்க ஒரு சிகரெட்டை கையில் எடுத்தான். ஒருவர் பாடி முடித்தவுடன் மற்றவர் அதன் கடைசி எழுத்தை எடுத்து பாட வேண்டும். இறுதியாக சூர்யாவின் முறை வந்தது. சற்று தூரத்தில் நின்ற தேவை இவள் பார்த்தாள். கண்கள் மூடி சில நொடி யோசித்தவள் பாட ஆரம்பித்தாள். நான் பிள்ளை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. அவள் குரலை கேட்டதும் அவனது கைகள் அப்படியே நின்றது. தேன் போன்ற அவள் குரல் காதில் ஒலிக்க திரும்பி பார்க்கவும் தோன்றாமல் கண்களை மூடி அந்த இன்பத்தை அனுபவித்தான். நீ இலை, நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. சாதாரணமாக அவள் பாட ஆரம்பிக்க கனவில் தன் மனதில் அவனை நினைத்து கொண்டாள் சூர்யா. ஆளியில் இருந்து அலசி எடுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன்தானே. அடுத்த வரியை யுவா பாடினான். அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. சூர்யா அவனை தொடர்ந்து பாடினாள்.
நான் பிழை நீ மழலை. அவரவர் தங்கள் உலகில் மெய்மறந்து விட்டனர். அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன். அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனும் ஆனேன். யுவா அவளை தொடர்ந்து பாட சூர்யாவும் அவனை தொடர்ந்து பாடினார். இருவரும் ஒன்றாக பாடி முடிக்க அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அங்கு வந்திருந்த பலரும் இவர்கள் பாடுவதை ரசித்து கேட்டனர். அவரவர் தங்கள் உலகில் மெய்மறந்து லயித்திருக்க இறுதியாக பாடலின் முடிவில் அனைவருடைய கைத்தட்டலில்தான் நினைவுக்கு வந்தனர். தேவும் தன் நிலைக்கு வந்தான். பல நாட்களாக சிரிப்பை மறந்த அவனது உதடுகள் லேசாக புன்னகைத்தன. தன் கையில் இருந்த சிகரெட்டை பார்த்தான். அதனை தூக்கி எறிந்தவன் அங்கிருந்து சென்று விட்டான். தன் கண்களை திறந்த சூர்யா முதலில் தேடியது அவனைதான். அந்த மரத்தின் அடியில் பார்த்தாள். அவன் அங்கு இல்லை. ரொம்ப சூப்பரா பாடுனீங்க சூர்யா, உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, அஞ்சலி பாராட்டினாள். தேங்க்ஸ் என புன்னகையுடன் பதிலளித்தாள். மற்றவர்கள் அனைவரும் அவளை பாராட்டினர். அவள் யுவாவை பார்க்க அவனோ கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டுதான் நின்றான். அனைவரும் தள்ளி சென்றதும் சூர்யா அவன் அருகே வந்தாள். ஏன் யுவா சார் அப்படி பாக்குறீங்க? சூர்யா கேட்க, இந்த வாயடைச்சு போய் நிக்கிற மாதிரின்னு சொல்வாங்களே, அதை நான் இப்பதான் ஃபீல் பண்றேன். என்ன வாய்ஸ் சூர்யா உங்களுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு மியூசிக்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சார் போதும், நீங்க மட்டும் என்ன, நீங்களும் சூப்பரா பாடினீங்க. அது சும்மா, நீங்க பாட ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் நினைச்சு பாடினேன். அதை போய் பெருசா பேசிக்கிட்டு சரி வாங்க போலாம் என அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். இதற்கிடையே அஞ்சலி, சூர்யா மற்றும் சந்திரிகா இடையே அழகான நட்பு உருவாகி இருந்தது. மூவரும் இணைந்தே அங்கு சுற்றித் திரிந்தனர். இறுதியில் மூவரும் சிற்றுண்டி சாப்பிட்டபடி தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது தங்களுடைய பள்ளிக்கால கதை முதல் அனைத்தையும் பேசி முடித்தனர். அஞ்சலிக்கு அவளுடைய சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு விபத்தில்தான் அவளுடைய கால் இப்படி ஆனது என தெரிந்து கொண்டனர். அஞ்சலிக்கே ஆச்சரியம்தான். எவரிடமும் தன்னை பற்றி இதுவரை பகிர்ந்து கொள்ளாதவள் இன்று இவர்களிடம் இந்த அளவிற்கு ஒட்டி கொண்டதை நினைத்து இங்கு தன்னுடைய சென்டரில் விழா சீக்கிரமே முடிந்துவிட சத்யா வீட்டிற்கு வந்தாள். வீட்டில் ராதா இல்லை. இந்த நேரத்துல அம்மா எங்க போச்சு என யோசித்துக் கொண்டே தன்னிடமிருந்த மற்றொரு சாவியை கொண்டு கதவை திறந்து உள்ளே சென்றாள். அவள் அம்மாவின் நம்பருக்கு போன் செய்ய போன் எடுக்கப்படவில்லை. உடையை மாற்றிக்கொண்டு டிவி முன்பு அமர்ந்தாள். 1 மணி நேரம் கடந்த நிலையில் இன்னும் அம்மா வரலையே என நினைத்தவள் மீண்டும் அவருடைய எண்ணிற்கு போன் செய்ய ராதா வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். சத்யாவை கண்டதும் அதிர்ச்சியடைந்தவர், என்ன சத்யா அதுக்குள்ள வந்துட்ட? அங்க ஃபங்க்ஷன் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுமா, அதான் சீக்கிரமே வந்துட்டேன். நீ எங்க போயிட்டு வர இந்த நேரத்துல என அவள் கேட்க, நம்ம காவேரியோட சொந்தத்துல ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அவங்க பார்க்க போகணும்ட்டு துணைக்கு கூப்பிட்டா, அதான் கூட போயிட்டு வரேன். ஓ அப்படியா, உனக்கு ஃபோன் பண்ணேம்மா, நீ எடுக்கல. அம்மாவோட ஃபோனு பர்ஸில் இருந்துச்சுமா, அதான் சத்தம் கேட்கல. சரி ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன். இல்லைம்மா, நான் அங்கேயே சாப்பிட்டேன். சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, நான் தூங்குறேன் என்றவள் படுத்து விட்டாள். தான் கொண்டு வந்த பையை அவசரமாக மேஜைக்கு அடியில் மறைத்து வைத்தார். இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் என மனதுக்குள்ளேயே நொந்து போனார். கடவுளே, என் பொண்ணுங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுக்காத என மனதில் வேண்டிக் கொண்டார். யுவா தேவுக்கு போன் செய்ய அவன் போனை எடுக்கவில்லை. என்னாச்சு இவனுக்கு, எங்க போனா? டைம் வேற ஆகுது. அனைவரையும் வெளியே ஒரு இடத்தில் நிற்க செய்துவிட்டு வெளியே சென்று பார்த்தான். அவனுடைய வண்டியை காணவில்லை. சரிதான், சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான் போல. இவன் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே என நினைத்தவன் மற்றவர்களை அழைத்து கொண்டு பேருந்தில் ஏறினான். அனைவரும் கடை வாசலில் வந்து இறங்கினர். சூர்யா சந்திரிகா இருவரிடமும் விடை பெற்று அஞ்சலி தான் புக் செய்திருந்த கேபில் அவளுடைய வீட்டிற்கு கிளம்பினாள். சூர்யா மனதில் புலம்பினாள். அப்பப்போ இந்த விஜய்க்கு என்னதான் ஆகுமோ தெரியல, லூசு பைய எங்க போய் தொலைஞ்சதோ வாய்விட்டே கூறிவிட்டாள். இப்ப நீ யார லூசுன்னு திட்டிட்டு இருக்க? சந்திரிகா கேட்க, ஒண்ணு இல்லையே,
சும்மா பாட்டு தான் பாடுனேன் சமாளித்தாள் சூர்யா. சந்திரிகா அவளை நம்பாமல் பார்த்தாள். அதற்குள் சந்திரிகாவின் தந்தை வந்துவிட்டார். சந்திரிகாவையும் சூர்யாவையும் அவரே அழைத்து சென்றார். இருவரையும் சூர்யாவின் வீட்டு தெருவில் விட்டுவிட்டு பிறகு வந்து அழைப்பதாக கூறி அவளுடைய தந்தை சென்று விட்டார். இருவரும் அப்படியே நடந்து சூர்யாவின் வீட்டிற்கு வந்தனர். சூர்யா வீட்டிற்குள் வரவும் சத்யா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். என்னம்மா இவ இப்படி தூங்குறா? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? அவ மத்தியானம் 2 மணிக்கே வந்துட்டா என்றவர் அப்பொழுதுதான் சந்திரிகாவை கவனிக்க, சந்திரிகா வாம்மா, எப்படி இருக்க? வீட்டுக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வா என அவளை வரவேற்று அமர வைத்தார். இருக்கட்டுமா, நீங்க எப்படி இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே வந்து அமர்ந்தாள். இவர்களுடைய பேச்சு சத்தத்தில் சத்யா கண் விழித்தாள். ஆனாலும் எழுந்திருக்க மனமில்லாமல் அப்படியே படுத்திருந்தாள். சூர்யா தனது கைப்பையை மேஜையின் மீது வைக்க அது தவறி ராதா கீழே ஏற்கனவே வைத்திருந்த பையன் மீது விழுந்தது. அதை அவள் எடுக்க போக அதிலிருந்த சில மருந்து சீட்டுகளும் மருந்தும் கீழே விழுந்தது. அம்மா, என்ன இது? இவ்வளவு மருந்து இருக்கு, யாருக்கு இதெல்லாம் என சூர்யா கேட்க ராதா பதறி போனவர் ஓடி வந்தார். அது நம்ம காவிரியோடது தான், இதெல்லாம் அவளோட மருந்து தான். அவ வீட்டுக்காரருக்கு தான் பிரஷர் அது எதுன்னு எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் ஆஸ்பத்திரிக்கு துணைக்கு என்னையும் கூட்டிட்டு போனா. வீட்டுக்கு போற அவசரத்துல எடுத்துட்டு போக மறந்துட்டா, பிறகு கொண்டு போய் கொடுக்கணும் என ராதா சமாளிக்க, மா என்ன சொல்ற நீ? வேற யாரையோ தானே பார்க்க போனதா சொன்ன, இப்ப மருந்து வாங்க போனோம்னு சொல்ற? சத்யா எழுந்து கேட்டாள். ராதா மீண்டும் தடுமாறியவர், ஆமாண்டி, அவங்க சொந்தக்காரங்களை தான் பார்க்க போனோம், அப்படியே மருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்ப என்ன, எல்லாத்தையும் உனக்கு விலாவரியா விளக்கணுமா? சரி சரி, எல்லாரும் இருங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் டீ போடுறதுக்கு என்றவர் விறுவிறுவென வெளியே சென்று விட்டார். அம்மா ஏன் இதுக்கு போய் இப்படி கோவப்படுது? சத்யா கேட்க, சரி விடு, முதல்ல மூஞ்சியை போய் கழுவு, தூங்கு மூஞ்சி என சூர்யா அவளை அனுப்பி வைத்தாள். சூர்யாவுக்கும் ராதாவின் பேச்சில் மனதில் ஏதோ தோன்றியது. ஆனாலும் தற்போதுக்கு அதனை தவிர்த்து விட்டாள். அதன் பிறகு சந்திரிகா அங்கேயே இருக்க இரவு அவளுடைய தந்தை வந்து அவளை அழைத்து சென்றார். மறுநாள் வழக்கம் போல சூர்யா கடையில் தன் வேலைகளை கவனிக்க என்றும் இல்லாத புதுமையாக தேவ் வெள்ளை நிற உடையில் வந்தான். ஏதோ அதிசயம் போல கடையில் இருந்த அனைவரும் அவனையே பார்த்தனர். சந்திரிகாவும் சூர்யாவின் தோளை தட்ட அவளும் அப்பொழுதுதான் அவனை பார்த்தாள். அவன் உடைமாற்றத்தை விட முகத்தில் இருந்த புன்னகையும் அவன் கையில் வைத்திருந்த சிகப்பு நிற பூங்கொத்தும் அனைவரையும் அசரடித்தது. சூர்யாவும் கண் இமைக்காமல் அவனை கண்டாள். சட்டென அவள் முன் வந்து நின்றவன் அவள் கால் அருகே ஒரு கால் மண்டியிட்டு அமர்ந்தான். ஐ லவ் யூ மதி என்றவன் பூங்கொத்தை அவள் முன் நீட்டினான். கதையின் போக்கு எப்படி இருக்கிறது? கதையின் அனைத்து கதாபாத்திரங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலா பினா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.